ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பாலில் வச்சு எப்படி அல்வா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் 2 கப்புக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். நல்லா கெட்டியான பால் எடுக்கணும். அதாவது தேங்காய் பூ எடுத்து நல்லா சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இல்லை கெட்டியான பாலாக இருக்கணும். தண்ணி பாலாக எடுத்துடாதீங்க, முதல் பாலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் இருக்கு இல்லையா, வெல்லம் வந்து ஒரு 3/4 கப்புக்கு எடுத்து அதை நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் இருக்க மண் கல் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. அப்புறம் 2 ஏலக்காயை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் பட்டர் சேர்க்க போகிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு பச்சரிசியை நான் தண்ணியில் 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கையளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூனுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துகிட்டு அதை நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி, அதை மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. சும்மா ரவை பதத்துக்கு இருந்தாலும் ஓகே, நல்லா பட்டு போல் எடுத்தாலும் ஓகே தான். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அல்வா கிண்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் அரைச்ச அரிசியை அதில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கெட்டியான தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கணும். இது வந்து உடனே கிண்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அரிசியை நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கனால அந்த தேங்காய் பால் சூடாக அரிசி வந்து குக்காக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் கிண்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் கீழே படிஞ்சிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் கிண்ட ஆரம்பிங்க. ரவை கிண்டும் போது இந்த மாதிரி மரக்கட்டை ஸ்பூனை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சா, கஞ்சி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சா. இப்போ நாம் வந்து கரைச்சி வச்சுருக்க வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லத்தை இதில் நம்ம ஊற்றுறோம். இங்கே நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி சேர்க்கலாம். கருப்பட்டி சேர்த்திங்கன்னா நல்லா திக்கான ப்ரௌன் கலரில் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சீனி கூட சேர்க்கலாம். சேர்த்தா நல்லா ஒயிட் கலரில் கிடைக்கும். நான் இங்கே வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ கொஞ்சம் கையில் தெறிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக கிண்டினீங்க அப்படின்னா அந்த பபுள்ஸ் போகிற வரைக்கும் கிண்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஏலக்காவையும் அப்புறம் வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை இதில் நம்ம கொட்டியாச்சு. இதில் அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பட்டர் இருக்கு இல்லையா, வெண்ணெயையும் இதில் நான் சேர்த்துட்டேன். இதை சேர்த்து இன்னும் நல்லா கிண்டுங்க. இப்போ நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவைனா பிளேட்லேயோ பவுல்லையோ நம்ம கொட்டிடலாம். இதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் தருவி அதிலேருந்து பால் எடுங்க. ஏற்கனவே உள்ள அந்த டின் கோகோனட் மில்க்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கோம். இல்லை தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து அரிசி போட்டிருக்கோம், அப்புறம் வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். பண்டிகை காலங்கள்லாம் வருது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எந்த ஒரு விசேஷனாலும் இதை பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.